வணக்கம் மேடம். கோவை மாவட்ட சிறுதொழில்கள் சங்கம் நடத்தும் விவசாய கண்காட்சிக்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கீங்க. உங்களை பத்தியும் எதுக்காக இங்க வந்தீங்க அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. என் பெயர் சங்கீதா. நான் அரபு நாடுகள்ல வேலை பண்ணிட்டு இருக்கேங்க. 18 வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்கேங்க. இப்ப கரெக்டா நான் லீவுக்கு ஒரு தடவை வரப்போ அந்த கண்காட்சி நடக்குது. நான் தவறாம அதுல ஒரு 4-5 மணி நேரம் நான் அதுல செலவு பண்றேன். இதுல பல வித்தியாசமான கோணங்கள் இருக்கு. இதை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். வெளிநாட்டுல இருந்து புதுதா திரும்பி வந்தான்னா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது கேள்விக்கு எல்லார்கிட்டையும் இந்த கேள்வி கேட்போம். அப்ப என்ன சொல்றாங்க, மேடம் தப்பி கூட வந்துடாதீங்க, அங்கே இருங்கன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இங்க திரும்பி வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களால விவசாயமா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. இதுக்கு நடுவுல எங்களுக்கே நாங்க விடை தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வர்றப்ப மனசுக்கு உற்சாகமா இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி துறையில 1980களில் நான் படிச்சது. அப்ப வெளியூர் போனது. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அந்த சம்பந்தமாவும் கவர்மெண்ட் சம்பந்தமாவும் நான் பண்ற தொழில இருக்கு. ஆனா இன்னைக்கு திரும்பி வர்றப்ப நான் எங்க தாத்தா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட பருத்தி விவசாயத்தை தொடர முடியுமான்னு ஒரு கேள்விக்குடியோட திரும்பி வந்தப்போ பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்தது. முதல்ல எடுத்துட்டீங்கன்னா நான் வளர்ந்ததெல்லாம் ஊட்டியில தாங்க கான்வென்ட்ல படிச்சேன். சரி, நம்ம திரும்பி நம்மளுக்கு தெரிஞ்ச ஊருக்கு போயிட்டு தேயிலை சம்பந்தமா ஒரு எஸ்டேட் வாங்கிட்டு அதை வித்தியாசமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சோங்க. நாங்க வளர்றப்ப அங்க பன்னீர் திராட்சைன்னு ஒரு புளிப்பு விதமான ஒரு திராட்சை கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன மைக்ரோ பிரீவரி போட்டு ஒரு வைன் தயாரிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அப்பா தோட்டம் வச்சிருக்கிறாரு, தென்னந்தோப்பு. ஆளே கிடைக்க மாட்டேங்குது, காய் பறிக்க வழி இல்ல, அது இல்லைன்னு சொல்றப்போ இவங்க சொல்ற சொட்டு நீர் பாசனம், தேங்காய் மட்டை உரிக்கிறதுக்கான மெஷின், இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சுலபமா இருக்குங்கிறது நீங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. விவசாயத்தை ஆள் வழி பண்ணிட்டு இருந்த விவசாய நடைமுறை ஆகாது, கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்றப்போ இது எல்லாமே நாங்க உள்ளூர்ல தயாரிச்ச மெஷின்கள் இருக்கு, நீங்களால பண்ண முடியும், இவ்வளவுதான் அதுக்கு விலைன்னு சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோத்தகிரி போனப்ப எங்க மேடம் டீ இலை பொறிக்க ஆள் இல்ல அப்படின்னாங்க. இன்னைக்கு நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். டீ இலையை பொறிக்கிறதுக்கு தவழ்ல பேகும் மோட்டர் பிளேடு நான் சுமந்துட்டு டீ இலை வருமானம் பண்ணலாம், அந்த அளவுக்கு மெஷினுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ திரும்பி வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்தாலும் ஒரு ஃபிளவரிகல்ச்சரோ இல்ல இப்ப நான் மஷ்ரூம் எடுத்துட்டு போறேன். எனக்கு ஊர்ல மஷ்ரூமுக்கு நீங்க போடுற வைக்கோல் எல்லாம் கிடையாது. நீங்க கேட்டிருப்பீங்க மஸ்கட் டேட்ஸ் அப்படின்ட்டு, அந்த சொல்லப்பட மஸ்கட்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். மஸ்கட்டுக்கும் இலை இருக்கு, தென்னை இலை மாதிரி. அதை நான் கட் பண்ணி போட்டு வைக்கோலுக்கு பண்ற மாதிரியே பெட் ப்ரிப்பேர் பண்ணினா மஷ்ரூம் வருதா அப்படின்னு ஒரு முயற்சியில எனக்கு இந்த விதையை தேடிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிருச்சு. ஒட்டு விதமான கரும்பு, அது என்ன சொல்லுவீங்க, ஒட்டு போட்ட செடி கரும்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் ஒரு சின்ன சின்ன முயற்சியா வீட்டுல பண்ணி பார்க்க போறேன். எனக்கு நாளைக்கு நம்ம நாட்டுக்கு திரும்பி வர முடியும், மனசுக்கு பிடிச்ச ஆரோக்கியமான விவசாயம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கைய ஒரு வருஷமே இந்த இது கொடுத்துட்டு வருது. இது எல்லாரும் தவறாம பாருங்க. இந்த 30 ரூபாய் கட்டணங்கிறதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க சினிமாக்கு போறதை விட இங்க ரொம்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். அதனால நீங்க இதை பார்த்துட்டு திரும்ப உடனே கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க. உங்களுக்கு பிடிச்ச செடிகளையும் மத்த மெஷின்களையும் பாருங்க. முடிஞ்சா திரும்பவும் இந்தியாவை வளமாக்க நம்முடைய சொந்த கால நம்ம உணவு பொருள்களுக்காக நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டா நம்ம வருவோம். தப்பு பண்ணினதை திருத்திக்குவோம். இப்பவாது. தேங்க்யூ. மிக்க நன்றி மேடம். வெளிநாட்டிலிருந்து இந்த விவசாய கண்காட்சிக்கு நிறைய தெரிஞ்சிட்டீங்க. நீங்க இந்தியாவுக்கு மீண்டும் விவசாயம் செய்து நன்றாக விவசாயியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ.